உதயநிதி ஸ்டாலின் சிண்டிகேட் மெம்பரா இருந்த ஒரு கல்லூரி, வாட்ச்மேன், திமுக கொடி போட்டு அக்யூஸ் உள்ள போறான். இவ்வளவு நடக்குதுன்னு நம்ம பேசுறோம். 495 மதிப்பெண் வாங்கினா 500க்கு அந்த குழந்தைய பாருங்க கொடூரமா கொண்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி இருக்கணுமாங்கிற கேள்வி. நான் எல்லா கேஸுக்கும் நான் திமுகவை சொல்லல. அண்ணா யூனிவர்சிட்டி இதே இடத்துல சாட்டை எடுத்து அடிக்கிட்டேன். காரணம் திமுக லிங்க். நீ சிசிடிவி போடல. உதயநிதி ஸ்டாலின் சிண்டிகேட் மெம்பரா இருந்த ஒரு கல்லூரி, வாட்ச்மேன், திமுக கொடி போட்டு அக்யூஸ் உள்ள போறான். இவ்வளவு நடக்குதுன்னு நம்ம பேசுறோம். இது எல்லாம் அரசனுடைய குறைபாடுகள். எல்லா கேஸுக்கும் நாங்க திமுகவை சொல்லிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசு இயக்கங்கள் செயலிழந்து குற்றங்கள் அதிகமாக இருக்கு. அதுதான் நாங்க சொல்றது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் பெட்ரோல் வண்டி போட்டிருக்கணுமே, ஏன் போடல? இவ்வளவு விளம்பரம் பண்றீங்களே, இவ்வளவு பண்றீங்களே, ஒரு 10 பெட்ரோல் வண்டி வாங்கி கொடுத்திருந்தா பெட்ரோல் வண்டி அங்க போகும். அந்த இடத்துல குற்றம் நடக்கும் நமக்கு தெரியும். அந்த முள்புதர் ஏர்போர்ட் காம்பவுண்ட் வால ஒட்டி இதெல்லாம் தான் அரசுடைய குறையாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவோட கட்சி வந்து இப்ப பலகீனமா தான் இருக்குது. இந்த சூழல்ல எப்படி சார் அவங்க மக்களுடைய செல்வாக்காக ஓட்டு சதவீதம் ரொம்பவே பின்னைட்டா இருக்குது. 5000 ரூபாய் பணம் அவருடைய எல்லா விதமான விஷயமும் மக்கள் வந்து வேறமா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க பிரிச்சு நிறுத்தும் போது கூட வந்து பாஜக பல இடங்கள்ல முன்னாடி வந்து அதிக வாக்கு வாங்கி நம்மை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாடி இருக்காங்க. கூட்டணி மிக வலுவாக பலமாக களத்தில் இருக்கு. அமமுக அண்ணன் டிடிவி தினகரன் அவங்க உள்ள இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.